உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். மின்னணு ஏற்றுமதியில் இந்தியாவில் நம்பர் 1 தமிழ்நாடு உள்ளது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பிள்ளைவாக்கம் சிப்காட் தொழில் பூங்காவில் அமெரிக்கா நாட்டை சேர்ந்த கார்னிங் இன்டர்நேஷனல் கார்ப்பரேஷன் மற்றும் இந்திய நாட்டை சேர்ந்த ஆப்டிமஸ் இன்ஃப்ராகிராம் லிமிடெட் நிறுவனங்களின் கூட்டு நிறுவனமான பாரத் இன்னோவேட்டிவ் கிளாஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனம் 1003 கோடி முதலீட்டில் 840 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புதியதாக நிறுவியுள்ள மின்னணு சாதனங்களுக்கான உலக தரம் வாய்ந்த முன் கவர் கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி திட்டத்தை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிறுவனத்தில் பணியாற்றுவதற்காக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் முதல்வர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் சிறப்புரையாற்றி பேசுகையில், மின்னணு ஏற்றுமதியில் இந்தியாவின் நம்பர் 1 தமிழ்நாடு உள்ளது. ஒட்டுமொத்த இந்தியாவில் மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாட்டினுடைய பங்கு மட்டும் 41%. கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் மின்னணு துறையில் மட்டும் 9 மடங்கு வளர்ச்சியடைந்து சாதனை படைத்துள்ளோம். திராவிட மாடல் ஆட்சி தொழிற்சாலை புரிந்துணர்வு மூலம் அதிக முதலீடு கொண்டு தொழிற்சாலை கொண்டு வருவதற்கு சாட்சிதான் இந்த தொழிற்சாலை. உலகளவில் முன்னணி நிறுவனங்களில் மின்னணு உதிரி பாகங்கள் தயாரிக்கும் திட்டத்தை உருவாக்கியுள்ளோம். தமிழ்நாடு செமிகண்டக்டர்ஸ் விஷன் 2030 எனும் திட்டத்தை அறிவித்துள்ளோம். தொழில் முனைவோருக்கும் என்றும் தமிழ்நாடு உறுதுணையாக இருக்கும் என பேசினார். இந்நிகழ்ச்சியில் பல அலுவலர்கள் கலந்து கொண்டனர். எலக்ட்ரானிக்ஸ் துறையில் $14.65 பில்லியன் பொருட்கள் ஏற்றுமதியோட இந்தியாவிலே நம்பர் 1 இருக்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ல நம்மளோட பங்கு 41%. கடந்த 4 ஆண்டுகளில் இந்த துறையில் 9 மடங்கு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம். இது ஜஸ்ட் டேட்டா இல்லை, தமிழ்நாடு தான் எலக்ட்ரானிக்ஸ் கேபிட்டல்னு அழுத்தமாக சொல்கிற ஃபேக்ட். இது செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் வடிவமைப்பு ஆகிய துறைகள்லையும் கவனம் செலுத்திட்டு வரோம். அதுக்காக தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் 2030 அறிவிச்சிருக்கிறோம். கடந்த ஆண்டு செமிகண்டக்டர் மற்றும் அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பாலிசியையும் அறிவிச்சிருக்கிறோம். இப்படி தொலைநோக்கு சிந்தனையோட ஒரு ரோடு மேப் போட்டு பாலிசிக்களை உருவாக்கி தொழில்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கி இருக்கிற காரணத்தால தான் முதலீட்டாளர்களும் தமிழ்நாட்டை நோக்கி ஆர்வமாக வராங்க. எங்கள் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நிச்சயமாக உறுதியாக தருவோம். தமிழ்நாட்டுக்கான உங்கள் பார்ட்னர்ஷிப் தொடர்ந்து வலுப்பெறணும், விரிவடைய வேண்டும். தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.